ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை, அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்துமே எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்களையும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்னென்ற விஷயங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை தவறிட மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் 2 விதத்தில் பார்த்துக்கலாங்க. கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேசம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி பலன் சேனல் வந்துடும். அதே மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே ஐஎம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினத்தை பிறந்த நாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கு எனது இனிய உளம் கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அடைய முடியும் நண்பர்களே. சித்தர்கள் வைக்கின்படி அந்த 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களது மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க. இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். இந்த 2 பார்க்க சிம்பிளாக தோன்றினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மன உறுதி இருந்தால் தான் ஃபாலோ பண்ண முடியும். உங்களால் கண்டிப்பாக அனைத்து விதமான இறையர்களையும் பெற முடியும் நண்பர்களே. ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக எந்தவித எதிர்கர்மாவும் உங்களுக்கு எதிராக வேலை செய்யாது. அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் நல்ல நன்மைகளை பெறப்படுவீங்க. எனவே இந்த 2 சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 21ஆம் நாள் 2023ஆம் வருடங்க செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் பங்குனி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் அமாவாசை தினமாக அமைந்துள்ளது. இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் மதியம் வரை ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள். மதியம் 12:05 பிறகு ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து 4 கிரக சேர்க்கையாக குரு, புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கையுடன் சந்திர பகவான் இணைந்து கொள்கிறார். இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. மதியம் 12:05 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக நீங்கி விடுகிறது. எனவே இன்றைய தினம் முக்கியமான சில வேலைகள், முக்கியமான சில செலவுகளை நீங்கள் வந்து மதியத்திற்கு பிறகு நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது கண்டிப்பாக இன்றைய தினத்தை உங்களுக்கு மிகச்சிறப்பாக மாற்றுதர நல்ல உறுதுணையாக அமையும் நண்பர்களே. சந்திராஷ்டமம் நீங்கி விடுகிறதுனால எல்லா விதமான புதிய முயற்சிகளையும் மதியத்திற்கு மேல் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் தியானம், யோகா போன்றவற்றை நீங்கள் செய்வது இன்றைய நாளை ஆரம்பிப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் நண்பர்களே. நாள் முழுவதும் உங்களுக்கு ஆற்றல் நிறைந்து காணப்படுவீங்க. நீண்டகால அடிப்படையில் கடன்கள் மற்றும் பில்களை சௌகரியமாக செலுத்தும் வகையில் உங்களுக்கு நிதி நிலைமை மதியத்திற்கு பிறகு கட்டாயமாக மேம்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. உறவினர்கள் அல்லது நெருங்கிய நண்பர்களுடன் கலந்து பேசுங்கள். அது உங்கள் தலையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தை, பாரத்தை கண்டிப்பாக இறக்கிவிடும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் காதல் வாழ்க்கையில் சில மோசமான உணர்வுகள் இன்றைய தினம் ஏற்படக்கூடியங்க. இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலுடைய கெட்ட பழக்கங்கள் காரணமாக இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலரை நீங்கள் வெறுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் உருவாகும். அதன் மூலமாக உங்களது மனம் குறைந்த காதலர் உங்கள் மீது கோபப்படக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்கு நண்பர்களே. இதுவரைக்கும் வேலை இல்லாத பட்டதாரிகள் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி கொஞ்சம் உழைப்பு போட்டீங்கன்னா கண்டிப்பாக கடினமாக உழைப்பதன் மூலமாக உங்களுக்கு சரியான நல்ல ஒரு வேலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே. வேலை வாய்ப்பு கிடைக்கும், ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் நண்பர்களே. இன்றைய தினம் ஓய்வு நேரத்தை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். ஆனால் இன்னைக்கு தவறாக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அதுக்காக தான் சொல்றேன், நீங்க கண்டிப்பாக உங்க நேர மேலாண்மையுடன் உங்களது காரியங்களை நீங்கள் முயற்சித்து பாருங்கள். இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இனிமையான இன்னொரு முகம், உங்களது வாழ்க்கை துணையுடைய இனிமையான இன்னொரு முகம் உங்களுக்கு இன்னைக்கு புரியும். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கீங்க. இன்றைய தினம் மதியம் வரை நீங்கள் பேராசைப்படாதீங்க. எந்த விதமான சூழ்நிலையிலும் புதிய
இன்வெஸ்ட்மெண்ட் எதிலும் நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மதியத்திற்கு பிறகு செய்து கொள்ளலாம். முக்கியமான சில முதலீடுகள் செய்யணும், சில செலவுகள் செய்யணும்னா மதியத்துக்கு பிறகு நீங்கள் பிளான் பண்ணிக்க நண்பர்களே. யாரை நம்பி நீங்கள் பணம் கொடுக்காதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்காதீங்க. அப்படி செய்யணும்னா மதியத்துக்கு பிறகு நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை பெற்று நீங்கள் மேற்கொள்ளலாம் நண்பர்களே. எனவே இந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மனசை பயத்தை இன்னைக்கு விட்டொழிக்க வேண்டியது அவசியம். அதுக்காக அசட்டு தைரியம் கூடாது. வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள். மதியத்திற்கு பிறகு புதிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. மதியத்திற்கு பிறகு உங்களுடைய முக்கியமான சில முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களை வச்சுக்கோங்க. இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க. இது உங்கள் காதல் வாழ்க்கை, அலுவலக பணிகள் மற்றும் வியாபாரம் என அனைத்துமே இது பொருத்தமாக அமையும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர்ஸாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதி நண்பர்களே. நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கடகராசி என்பவர்களுக்காக காணும் பொழுது இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்கள் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள், வெளிவட்டார பழக்க வழக்கங்களை உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே. அலுவலக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ்க்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், சிறந்த அனுபவங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் நண்பர்களே. நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கும் கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கு நண்பர்களே. அனைவரும் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலோடு இணைந்திருங்கள். இன்றைய தினம் யாரெல்லாம் பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக இன்றைய தினம் கண்டிப்பாக கிடைக்குங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவீங்க. அதன் மூலமாக மன நிறைவு நிறைந்த நாள். உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கண்டிப்பாக இன்றைய தினம் பெருகும். உங்களது சகோதர சகோதரிகள் எல்லாம் உதவி செய்வாங்க. எனவே மகிழ்ச்சியான ஆதரவு நிறைந்த நாள் இன்றைய தினம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வம்பு வழக்குகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாங்க. இன்றைய தினம் உங்கள் குழந்தைகளுடைய கல்வி சார்ந்த சிந்தனைகள் மனசுல ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு குழந்தைகள் கண்டிப்பாக பலன் பெறுவாங்க. சில புனித தலங்களுக்கு சென்று வழிபட்டு வருவதற்கான சூழ்நிலை இன்றைய தினம் அமையும். அது உங்களுக்கு மன நிறைவை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.